எல்லாத்துக்கும் ஹாப்பி சாபத். நான் என்னோடய செய்திக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு கதையோடு ஆரம்பிக்கிறேன். அந்த கதையோட கன்க்ளூஷன் தான் என்னோடய செய்தி. நீங்கள் அந்த கதையை நல்லா விவரித்து கேளுங்க. ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 நண்பர்களும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு நாள் நடந்து போயிட்டுருக்கப்ப ஒரு நண்பருக்கு ஒரு செய்தி வருது. உங்கள் அப்பா உன்னோட பகையாளி கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு செய்தி வருது. இந்த செய்தியை கேட்ட அந்த நண்பர் ரொம்ப கோபமடைந்து அவரை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த நண்பரும் தடுத்து பார்க்குறாங்க, இவங்களால் தடுக்க முடியலை. அடுத்த நாள் ஒரு செய்தி வருது. இந்த நண்பருக்கு உங்கள் நண்பர் அந்த நபரை கொண்டுட்டாங்க, இதனால் இப்போ அவரை போலீஸ் தேடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்? ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீங்கள் என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்கலாம்? ஆனால் என்னோடய டாபிக் என்னென்னா, மன்னிச்சு விட்டுருக்கலாம். அது ரொம்ப கஷ்டம், இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் மன்னிக்கிறதுலாம். ஆனால் நம்ம ப்ரேயர் பண்ணலாம் மன்னிக்கிறதுக்காண்டி. கடவுளே எப்படியாச்சும் அந்த நபரை மன்னிச்சிடணும், இல்லாட்டி அவருக்கு நீங்கள் தண்டனை கொடுங்க, பழி வாங்குறது உங்களோடதுன்ட்டு அவங்க மன்னிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ அவருக்கு நிலைமை என்ன? சந்தோஷமாக இருக்காரா? அதுக்கப்புறம் அவர் என்ன நினைப்பார்? நம்மளை என்னைக்கு கொல்ல போகிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் அவரை கொண்டுட்டா அவங்க குடும்பத்தில் என்ன நினைப்பாங்க? நம்மளை என்னைக்கு கொல்ல போகிறாங்கன்னு தெரில. இது நம்மளுக்கு ஒரு பதட்டமாகவே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். ரொம்ப சந்தோஷத்தை தராது. அப்பாவை கொண்டுட்டோம் அதனால் இவங்களை கொண்டுட்டோம் நம்மளுக்கு சந்தோஷத்தை தராது. எப்படியும் அடுத்தடுத்த நபரை பழி வாங்குறதுனால நம்மளுக்கு பயத்தை தான் தரும். அதே இது நம்ம மன்னிச்சு விட்டுருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த நபர் என்ன இருப்பார்? யோசித்து பார்க்கலாமே. இந்நேரம் அவர் நம்ம இவ்வளோ பேர் அவங்க அப்பாவே கொண்டுட்டோம் ஆனாலும் நம்மளை மன்னிச்சு விட்ருக்காருன்ட்டு அவர் மாறி இருக்கலாம், மனசு மாறி இருக்கலாம். இல்லாட்டி அவரும் திருந்தி அவர் இன்னொன்று ஒரு நல்ல ஒரு மனுஷனாக மாறி இருக்கலாம். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். என் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாள் தான் நன்றி ஏசுப்பா. இந்த நாள்லையும் நாங்கள் மன்னிப்பை பற்றி ஒரு விசேஷமாக நீங்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு பிஹேவியர் கேரக்டரைஸ்ப்பா. அந்த மன்னிப்பை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம். தேவனே, நாங்கள் எங்களோட கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கணும். தேவனே, எங்களுக்கு அந்த மனசை தாங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்போ படிக்க போகிறோம். ஒவ்வொரு பாடத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிக்கத்தக்க கிருபை செய்யுங்க. ஏசு நல்லம் கெஞ்சி கேட்கிறேன் பரம்பிதாவே, ஆமேன். இன்றைக்கி என்னோட டாபிக் என்னென்னா, யூ நெவர் நோ ஹவு மச் இட் காஸ்ட். எவ்வளோ விலை உயர்ந்தது என்று அறியும். மன்னிப்புன்றது எவ்வளோ விலை உயர்ந்ததுன்னு நம்ம அறியும். அதுக்கு நான் எடுத்த ஸ்கிரிப்சர் ரீடிங் என்னென்னா, எபேசியர் 4:32 வாசிக்கிறீங்களா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். திரும்பி வாசிக்கிறேன். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் என்ன சொல்கிறாங்க? 2 லைன் கொடுக்குறாங்க. மன்னிக்கிறதுக்கு முன்னாடி தயவாக இருக்கணும், மன உருக்கமாக இருக்கும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு மன்னிக்கிறதுக்கு அது தன்மை வரும். தயவுனா அப்படின்னு பார்க்கும்போது, தயவுனா என்ன? அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தோன்னா என்ன யோசிப்போம்? அவங்களுக்கு எந்த சூழ்நிலையில் இந்த தப்பை பண்ணணும்னு தோணுச்சு? அவங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு முன்னாடி எந்த சூழ்நிலையில் அவங்க இந்த தப்பை பண்ணியிருப்பாங்க? எதனால் இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம யோசித்தோன்னா மன்னிக்க தோணும். இன்னொன்று மன உருக்கம்னா, லாசரு எழுந்துருவாங்கன்ட்டு தேவனுக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு தெரியும் லாசரு இறந்துருவாருன்ட்டு. ஆனாலும் அவர் மக்கள் எல்லாரும் அழுகிறத பார்த்துட்டு அவர் கண்லேயும் கண்ணீர் வந்துச்சு. லாஸ்டர் எந்திரிச்சிருவாங்க தெரியும். ஆனால் மக்களை பார்த்து அவருக்கு மனதுருகினார். அந்த மனதுருக்கம் இருந்துச்சுன்னா, அவங்க கஷ்டப்படுறத நம்ம நினச்சி பார்த்தோன்னா அடுத்து அவங்க என்ன கஷ்டப்படுவாங்க, மன்னிக்காமல் இருந்தோன்னா என்ன கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோனா என்ன நினச்சாரு? ஐயோ, அந்த ஊருக்கு போனால் நம்மளை கொன்றுவாங்க, அந்த ஊருக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு தான் நினச்சாரு. ஆனால் கடவுள் என்ன சொன்னாங்க? நீ போ, பேசு, அவங்க கேட்கலன்னா நான் அழிச்சிருவேன், இல்லாட்டி உன்னை பத்திரமா தான் பார்த்துக்குவேன்னாரு. ஆனால்
யோனா வந்து மீன் வயிற்றுலேருந்து வந்து அவ்வளோ கோவமாக கடவுள் எப்படி அழிக்க தானே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சாரு, அவங்களெல்லாம் மன்னிக்க தேவையில்ல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட செய்தியை சொல்லிவிட்டு அவர் மலை மேலே உட்காந்து எப்போ இந்த ஊர் அழியும் தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாரே தவிர அவருக்கு மன்னிக்க தோணல. ஆனால் கடவுள் வந்து அந்த கடைசி வசனத்தை வாசிக்கலாம். யோனா 4:10-11 யாராவது வாசிங்க. யோனா 4:10-11. இல்லை 11 மட்டுமே வாசிங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,24,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அவர் என்ன சொல்கிறாரு? பரிதபியாமல் இருப்பேனோன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கும்? யோனாக்கு வந்து என்ன நடந்துச்சு? அவர் வந்து எப்படா கடவுள் இதை அனுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆமணக்கு செடி அடியே வந்து அவர் வந்து நிழலில் இருக்கும்போது அந்த ராத்திரியே வந்து அந்த ஆமணக்கு செடி வந்து பட்டு போயிடும். அப்போ அவர் வந்து இவ்வளோ நல்லா நான் இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமணக்கு செடி எப்படி வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஆமணக்கு செடிக்கு வந்து அவர் பரிதபிச்சப்போ அவர் என்ன சொன்னார்? நீ இந்த செடிக்காண்டி பரிதபிச்சல, அப்போ நான் எப்படி இந்த இவ்வளோ மக்களும் வந்து என்னை மனம் திரும்பிட்டாங்க, இவங்களுக்காண்டி நான் பரிதபிக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவன் எவ்வளோ மனதுருக்கமாக இருக்காங்க. அப்போ ஃபர்கிவ்னஸ் நம்ம எங்கேருந்து பார்க்கலாம்? தயவாக இருக்கும் போதும் அவங்க என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்றதையும் அவங்க வந்து ஐயோ நம்ம மன்னிக்க மாட்டோன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சோன்னா நம்மளுக்கு மன்னிப்பு வரும், மன்னிக்க தோணும் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து மன்னிப்பை பற்றி வந்து ஒரு அழகான ஒரு வசனத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 5 ஸ்டோரி பைபிளில் வந்து எப்படிலாம் மன்னிச்சிருக்காங்க அப்படின்ட்டு மன்னிப்பின் கதையை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஒவ்வொரு இதாக வரலாம். ஒரு வெளி மனுஷனை வந்து மன்னிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு முதல்ல தோணின கதை ஒரு ராஜா இருப்பார். இந்த கதை எங்கே வரும்னா மத்தேயு 18:21-35 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து ஒரு பேரபிள் தான். ஒரு பேரபிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ராஜா இருப்பார். ராஜா வந்து அவரோட வேலையாளுக்கு வந்து அவர் வந்து கடன் கேட்டிருப்பார். அப்போ அந்த ராஜா என்ன பண்ணியிருப்பார்? அந்த கடனை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வேலையாளால் அந்த கடனை வந்து கட்ட முடியாமல் போயிடும். அப்போ அந்த ராஜா வந்து என்ன சொல்லுவார்? சரி உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கும், கண்டிப்பாக உனக்கு கட்ட முடியாதுன்னு சொல்லி அவர் ரொம்ப பரிதாபப்பட்டு தான் அந்த கடனை வந்து நீ கட்ட வேணான்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதே இது அந்த வேலையாள் வந்து அவனோட சகோதரன் கடன் கொடுத்தப்ப அந்த கடன் வந்து திரும்பி கேட்பான். அவன் வந்து முடியாதுன்னு சொல்கிறப்ப அவனுக்கு தண்டனை கொடுப்பான். அப்போ இந்த செய்தி வந்து ராஜாவுக்கு போனப்போ என்னன்னு நினச்சாரு? நான் உன்னை வந்து மன்னிச்சு விட்டேன், உன்னோட நிலைமை எனக்கு புரிஞ்சிச்சு. அதே மாதிரி நீ உன்னோட சகோதரனோட நிலைமையை நீ புரிஞ்சுக்காமல் இருந்த. அப்போ நம்ம வந்து என்ன அந்த தயவு வந்து அந்த ராஜா கண்ணில் கிடச்ச மாதிரி அந்த தயவு வந்து அவர் அந்த உடன் ஆளுக்கு வந்து அவர் கொடுக்கல. அப்படி வந்து நம்ம மனுஷர்கள் தான் நம்மளும் வந்து சில நேரம் அந்த தயவு வந்து நம்ம கண்ணை மறைச்சிடும். அதுவும் வந்து காசு விஷயம் பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கும் இந்த வேலையெல்லாம் இருக்கும்ல, எப்படி நீ கொடுக்காம போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த அன்ஃபர்கிவன் சர்வன்ட் மாதிரி தான் நம்மளும் இருப்போம். ஸோ இந்த ஒரு கதை மன்னிப்பை பற்றி பார்க்கும்போது மற்ற ஆட்களை வந்து ஒரு ராஜா ஒரு சர்வெண்ட்டை மன்னித்த மாதிரி நம்மளும் அவர் யாருன்ட்டு இந்த சர்வெண்ட் வந்து எவ்வளோ வருஷம் வேலை பார்த்தான்னு தெரியாது, இவர் எப்படி இருந்து வந்திருக்காருன்னு அந்த ராஜாவுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த ராஜா வந்து மன்னிச்சாரு. அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளோட உடன் ஆட்களை அந்த ராஜா எப்படி மன்னிச்சாரோ அந்த மாதிரி அவன் வந்து அந்த உடன் ஆட்களை மன்னிக்கல. நம்ம அந்த உடன் ஆட்களுடைய நிலைமையை வந்து நம்மளும் புரிஞ்சு மன்னிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அடுத்து இன்னொன்று ஒரு கதை என்னென்னா, அந்த விபச்சார ஸ்திரீயோட கதையை வந்து பார்த்தோம். அந்த விபச்சார ஸ்திரீயோட கதை வந்து என்னென்னா, அந்த ஊர் ஜனமே வந்து இவ விபச்சாரம் பண்ணிட்டா, இவ வந்து கையும் கழுவாமல் மாட்டிட்டா, இவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறப்ப அப்போ ஏசப்பா என்ன சொல்லுவாங்க? சரி இங்கே யாரெல்லாம் ஒரு தப்பு கூட பண்ணலையோ அவங்க வந்து
தண்டனை அவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே சொல்லலை. மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற நீ ஏஸ்பாக்கு தெரியாத ஒரு விஷயமே இல்லை. நீ வந்து இந்த தப்பு பண்ணியிருந்தன, நீ அந்த தப்பு பண்ணியிருந்ததானன்ட்டு அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? அவர் ஒன்றுமே சொல்லலை. இங்கே யார் தப்பு பண்ணாதவங்களோ அவங்க கல்லெறிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, எப்படின்னா நம்ம தப்பு பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம தப்பு பண்ணோம், நம்ம வந்து வாதாடுறவங்களாக இருப்போம். இல்லை நான் எந்த சூழ்நிலையில் நான் இந்த தப்பு பண்ணியிருந்தேன்னு தெரியுமா அப்படின்ட்டு சொல்லி வாதாடுற மாதிரி இருக்கும். அதே இது மற்றவங்க தப்பு பண்ணியிருந்தா, இல்லை இவ தப்பு பண்ணிட்டா இவளுக்கு தண்டனை கொடுங்கன்ற ஆளாக நம்ம ஆயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இன்னொருத்தவங்க தப்பு பண்ணியிருந்தாங்களா, அது எந்த இடத்துல என்னனால அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம யோசித்து சிந்திச்சு நடக்கிற பிள்ளைங்களாக இருப்போம். அப்போ கூட ஏசப்பா அந்த பெண்மணிக்கு வந்து அந்த மக்கள்கிட்டருந்து கிடைக்கிற அந்த மன்னிப்போட தேவன்கிட்டருந்து பரம தேவன்கிட்டருந்து அவங்க ஹெவனுக்கு போகிறதுக்கு கேத்த ஒரு மன்னிப்பு அவங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அவர் சொன்னார், நீ வந்து இந்த தப்பு பண்ணியிருக்கான்ட்டு அவர் அடுத்த சுற்றியெல்லாம் காமிக்கல. பண்ணிட்டேன்னு தெரியல, நீ தப்பு உணர்ந்துட்டல, போ, பாவம் செய்யாதே, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு, அப்படி ஒரு மன்னிப்பு வந்து அவளுக்கு வந்து ஹெவனுக்கு போகிற மன்னிப்பு வந்து கிடச்சிருந்துச்சு. இப்படி நம்மளுக்கு வெளியிலேருந்து நம்ம ஒரு தெரியாத ஒரு ஆள்கிட்டருந்து கிடைக்கிற மன்னிப்பே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவான மன்னிப்பாக இருக்குது. நம்ம எப்படிடா இவங்க மூஞ்சில் முழிப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை அவங்க மன்னிச்சு விட்டாங்கன்னா அதில் எவ்வளோ அவங்க மன்னிக்கிறவங்களுக்கும் இவ்வளோ நாளாக நம்ம பேசாமல் இருந்தோமே, நல்ல வேளை இப்போ நம்ம மன்னிச்சிட்டோம், இனிமேல் அவங்கள எங்கே பார்த்தாலும் போய் சிரிக்கலாம் இல்லை பேசலாம்னு தோணும். அதே மாதிரி அந்த மனுஷனுக்கும் நல்ல வேளை நம்மளை மன்னிச்சிட்டாங்க, நம்ம இனிமேல் இந்த மாதிரி திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அடுத்து என்ன அடுத்த கட்டத்துக்குரிய யோசனைகளை தான் அவங்க யோசிப்பாங்க. அடுத்து வந்து நான் என்ன யோசித்தேன்னா, இது நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வெளியாட்களுக்கு தெரியாதவங்களை வந்து மன்னிக்கிறது. இப்போ ஒரு அடுத்த சர்க்கிள், ஒரு வெளியாட்களுக்கு அடுத்த ஒரு சர்க்கிள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சர்க்கிள்னால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஒரு நண்பர்களுக்குள்ளே மன்னிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நண்பருக்குள்ளே மன்னிக்கிற கதை எதாக இருக்கும்? நீங்கள் யாராச்சும் சொல்கிறீங்களா? ஒரு நண்பரை மன்னிக்கிற கதை பைபிளில் யோபு வந்து அவரோட நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்ப, அதனால தான் கடவுள் அவனை இது பண்ணிட்ட, என்ன தப்பு பண்ணன்ட்டு யோசி. ஆனால் யோபு சொல்கிறார், நான் தப்பு பண்ணலை, ஒருவேளை நான் தப்பு பண்ணலைன்ட்டு அவர் சொல்கிறார். ஆனால் கடவுளுக்கே கோவற அளவுக்கு யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரை வந்து கொஞ்சம் ரொம்ப அவரே வந்து நான் ஏதோ பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் கோவப்படுற அளவுக்கு, கடவுளை விட்டு விலகிற அளவுக்கு அவங்க வந்து சொல்கிறதுனால லாஸ்ட்டாக வந்து யோபு 42:8-10 வாசிக்கும்போது அவர் என்ன சொல்லுவார்? என் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி மன்னிங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அறியாமல் செஞ்சுட்டாங்க, அவங்க வந்து அவங்களையும் மன்னிங்கன்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட வந்து அவர் வேண்டுதல் செய்வார். அவர் வந்து இது வரைக்கும் அவர் ஃபஸ்ட்லேருந்து பண்ணதை பார்க்கும்போது அவரோட பிள்ளைங்களுக்காண்டி, அவங்க பிள்ளைங்க தப்பு பண்ணியிருக்காங்க பண்ணலை, அவங்களுக்காண்டி பலி செலுத்துறதா இருக்கட்டும், எல்லா பலிகளும் செலுத்திட்டு இருந்தவர். கடைசி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க, ஆனாலும் அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா அவங்களையும் மன்னிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காண்டி தகன பலியை வந்து அவர் செலுத்துறவராக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்த என்ன சர்க்கிள் இருக்கும்? ஃபஸ்ட்டு வெளியாட்கள், அடுத்த நண்பர்கள், அடுத்தது ஃபேமிலிக்குள்ளே நம்ம எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபேமிலி எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 5:8 அந்த வசனத்தை வாசிப்போம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியானாலும் கெட்டவனுமாய் இருப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம எப்பயுமே அவங்க எவ்வளோ முக்கியம், நம்ம அவங்கள போய் விசிட் பண்ணோம், அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்கிற ஃபேமிலியை பற்றி ஒரு முக்கியமான வசனம் வந்து அந்த 1 தீமோத்தேயு 5:8.
இந்த மாதிரி நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம வந்து எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நிறையா கதைகள் இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு ரிலேஷனுக்கும் ஒவ்வொரு கதை இருந்துச்சு. என்னென்னா, இப்போ ஒரு பிரதர்ஸ்குள்ளே ஒரு மன்னிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர்றது என்னது? எனக்கு நெட்டில் அடித்தப்பையும் ஃபஸ்ட்டு வந்த ஒரு ஒரு மன்னிப்புக்குரிய கதையில் வந்து இவங்க தான் வந்தாங்க. ஃபர்கிவ்னாலே அந்த கதை தான் வந்துச்சு. அது என்ன கதையாக இருக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க? பிரதர்ஸ் அண்ணா தம்பி. என்னது? ப்ராடிகல் சன். இன்னொன்று காயின் வந்து கடைசி வரைக்கும் அவர் மன்னிக்கலை. மன்னிச்ச கதை யோசேப்பு வந்து அவருக்கு நடந்த அவ்வளோ கொடுமைகள் நடந்துச்சு. அவரை வந்து அவர் விளையாட்டுத்தனமாகவும் பேசியிருக்கலாம், இல்லை எனக்கு வந்தது தான் நான் சொல்கிறேன்ட்டு சொன்னார். எல்லாமே அவருக்கு என்னென்ன தோணுச்சோ அதெல்லாம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணார். ஆனால் அவங்க ஃபேமிலிக்கு அவர் பண்ணது எதுவுமே பிடிக்கலை. அவங்க அப்பா வந்து அவர் கூட க்ளோஸாக இருக்கிறது அவங்க அண்ணனுக்கு பிடிக்காம அவங்க அண்ணன் என்ன பண்ணாங்க, அவரை கொலை செய்கிற அளவுக்கு லாஸ்ட்டு அவரை விற்கவே போயிட்டாங்க. நீ இந்த ஃபேமிலிக்கே வேணான்னு சொல்லிட்டு விற்று இனிமேல் அவனை பார்க்கக்கூடாதுன்ற நிலைமை வரைக்கும் போயிட்டாங்க. ஆனாலும் கடைசியில் அவங்க வந்து சாப்பாடு கேட்கும்போது யோசேப்பு பார்த்தப்ப அவர் என்ன சொன்னார்? ஒரு டெஸ்ட் வச்சார் தான். தம்பியை எப்படி என்னையை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் தம்பியை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, எப்படி இருக்காங்கன்னு பார்த்தார் தான். ஆனால் அவங்க அண்ணன் திருந்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ அவர் என்ன நினச்சாரு? நம்ம அண்ணன் திருந்திட்டாங்க, இதுக்கு மேலே அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுத்தாரு. அந்த மன்னிப்பு வந்து எவ்வளோ பெரிய மன்னிப்பு! நம்மளை வந்து ஒருத்தவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, அந்த மன்னிப்பு வந்து யாருக்குமே வராது. ஆனால் அது வந்து ஒரு அண்ணன் தம்பி இல்லாட்டி ஒரு குடும்பத்துலன்ட்டு வரும்போது சில நேரம் அவங்களுக்கு நேருக்கு நேராக அவங்கள பார்த்து பேசும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எவ்வளோதான் சண்டை போட்டாலும் கொஞ்சம் அன்பாக பேசினா நம்ம வந்து அந்த மன்னிப்பு கொடுத்துருவோம். அந்த மன்னிப்புக்காண்டி அவங்க எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க. யோசேப்பு வந்து எவ்வளோ வருஷம் அவங்க அண்ணனை பார்க்கணுன்னு நினச்சிருப்பாங்க. இந்த அண்ணன்களும் வந்து யோசேப்டேருந்து இந்த மன்னிப்புக்காக எவ்வளோ வருஷம் அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க. இப்பேற்பட்ட மன்னிப்பை வந்து பெற்றதுனால அவங்க எவ்வளோ சந்தோஷமாக அந்த எகிப்தில் இருந்தாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். இன்னொன்று ஒரு அண்ணா தம்பியோட கதையும் இருக்குது மன்னிப்பில். இன்னொன்று அண்ணா தம்பி கதை. அதுவும் ஆதியாகமத்தில் தான் வருது. யாக்கோபு ஈசாவோட மன்னிப்பு. இங்கே என்னன்னா, இவங்க யோசேப்பு வந்து தன் உள்ளத்திலிருந்து மன்னிச்சாரு. ஆனால் ஈசாக்கு உன் தம்பியை நீ பார்க்க போகிறன்ட்டு கடவுள் வந்து டீச் பண்ணார், மன்னிக்கிறது எப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்பையும் வந்து யாக்கோபு என்ன நினச்சார்? பயந்துட்டே போனார். ஆனால் கடவுள் அவங்க கூட இருந்தாங்க. அந்த கடவுளோட தயவு வந்து அவங்க அண்ணனோட கண்ணில் வந்து பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த மன்னிப்பு அவ்வளோ சேஷ்டபுத்த பார்த்து இழந்து அவங்க அம்மாவை பார்க்க முடியாமல் போய் அவங்க அப்பாவை பார்க்க முடியாமல் போய் இவ்வளோ கஷ்டத்துலேயும் கடைசியில் அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் இருக்குதே, அது யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அவங்களோட குடும்பமும் ஒன்று சேர்ந்தது அப்படின்ற ஒரு மன்னிப்பை வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்று மன்னிப்பு. இப்போ அண்ணாவை பார்த்தாச்சு. அடுத்து யார்? அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும். ஒரு ஃபேமிலியில் அக்கா தங்கச்சி ஒரு சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா, இல்லாட்டி சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா அங்கே உள்ள ஒரு மன்னிப்பு. இது வந்து யாருன்னா மிரியம். என்னதான் மிரியம் வந்து ஐயோ என் தம்பி வந்து இந்த மாதிரி கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்றினாலும் கடைசியில் என்ன ஆச்சு? மிரியம்க்கு கடவுள் ஏன் மோசஸ் மூலியமாகவே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு, நானும் அவனோட நான் பெரிய அக்கா தானே, எனக்கு ஏன் எதுவுமே சொல்லலை, அவன் கூட மட்டும் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே மிரியமுக்கு பொறாமை வந்துச்சு. ஆனாலும் அதுக்கப்புறம் மோசஸை பற்றி மிரியமே வந்து தப்பாக வந்து பேச ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துலையும் கடவுள் வந்து அவங்கள தண்டிச்சாங்க. ஆனால் மோசஸ் வந்து மிரியம்காண்டி பரிந்து பேசினாங்க. கடவுளே எங்கள் அக்கா தப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு
கடவுளே வந்து தண்டித்தாலும் அதை வந்து மோசஸ் வந்து அவர் வந்து இல்லை எங்கள் அக்கா தப்பு பண்ணியிருந்தா அவளை மன்னிங்கன்னு சொல்லிட்டு அவர் போனார். இன்னொன்று மோசஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மோசஸ்க்கு எதிராக தான் எல்லாமே பண்ணுவாங்க. மோசஸை தான் திட்டுவாங்க, ஜனங்கள் எல்லாரும் மோசஸை திட்டுவாங்க. ஆனால் திரும்பி மோசஸ் கிட்ட வருவாங்க. அப்போ மோசஸ் வந்து அவர் கோவத்தில் கத்துவார். ஆனாலும் கடைசியில் இல்லை வேணாம், இந்த ஜனங்களை விட்டுருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து திரும்பி போய் பார்ப்பார். அப்பேற்பட்ட அன்பு, அவ்வளோ பெரிய மன்னிப்பு வந்து கடவுளே வந்து தண்டித்தாலும் கடவுள்கிட்டருந்து இறக்கத்தை கேட்டு அந்த அக்காவை வந்து சுகமாக்கின அந்த மன்னிப்பு வந்து ஒரு பெரிய மன்னிப்பு. அப்போ தான் மிரியம் உணர்ந்தாங்க, ஓ நான் இந்த தப்பு பண்ணியிருந்தேன், ஆனாலும் என் தம்பி என்னை காண்டி நின்றுருக்கான் அப்படின்ற அந்த அன்பு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அடுத்தது வந்து அக்கா தம்பி அண்ணா தங்கச்சி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ யார் லாஸ்ட் ஃபேமிலியில்? அடுத்த அப்பாவோட அன்பு வந்து எவ்வளோ பெரியதுன்னா, நம்ம வீட்டின் தலைவர் அவர் வந்து அவரோட அன்பு தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த அன்பே வந்து வேணான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரன் வந்து போனான். அதை வந்து நம்ம ஒரு பேரபிளாக படித்தோம். லூக்கா 15:11-32 வரைக்கும் கெட்ட குமாரனுடைய கதை. அதில் என்ன நடந்துச்சு? அந்த கெட்ட குமாரன், எனக்கு சொத்து தான் வேணும், எங்கள் அப்பாவோட அன்பு வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும், எனக்கு எதுவும் வேணாம். அவன் வந்து செகண்ட் சர்க்கிளில் தான் நினச்சி போனான். ஃபஸ்ட்டு அதர்ஸ், அடுத்த வந்து ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஃபேமிலி. அவன் எனக்கு செகண்ட் சர்க்கிள் போதும், எனக்கு இந்த மொதல் சர்க்கிள்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சி வெளியே போனவன். ஆனால் அவங்க இவ்வளோ நடந்தோம், அவங்க அப்பாட்டேருந்து சொத்து வாங்கிட்டான், எல்லாம் பண்ணிட்டான், எனக்கு வேணான்ட்டு வீட்டை விட்டு போனவன் திரும்பி அவங்க அப்பாட்ட வந்தப்போ அவங்க அப்பா அவனை கட்டி தழுவி அவன் வர்ற கோலத்தை பார்த்து அவன் அவ்வளோ அழுக்காக இருக்கான். நம்மளே என்ன நினைப்போம், எங்கேயாச்சும் கீழே விழுந்துட்டா இப்படி தான் பிடிப்போம். சாக்கடையில் ஏதாச்சும் காலை விட்டோன்னா காலை போய் கழுவு, அப்படி நம்ம காலையாக தொடுவோம், இல்லை காலை போய் கழுவு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் விடுவோம். இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் அசிங்கமாக இது பண்ணால் நம்ம அந்த கையை பிடிப்போமா, இல்லை நீ போய் சுத்தமாயிட்டோம். ஆனால் அவங்க அப்பா அப்படி நினைக்கல. அவன் பன்னிங்களோட சேர்ந்து வாழ்ந்தான். அது எவ்வளோ மோசமான இடமா இருக்கும். ஆனாலும் அவங்க அப்பா அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தாரு. அவரோட அந்த மன்னிப்பு அவன் நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக அப்பா மன்னிக்க மாட்டார், பேசாமல் நம்ம வேலையால் தான் போகலாம் அப்படின்னு நினச்சவன். ஆனால் அவனை திரும்பியும் அந்த ராஜகுமாரனாக வந்து அவன் அந்த வீட்டில் ராஜகுமாரனாக அவனை வச்சு அவரை பார்த்து வச்சுருந்தாங்க. அந்த மன்னிப்பு வந்து எவ்வளோ பெரிய மன்னிப்பு. நம்மளுக்கு வந்து எல்லா மன்னிப்போட நம்ம அப்பா நம்ம என்ன தான் தப்பு பண்ணாலும் நம்ம இதே மாதிரி தான் ஏஸ்பா, நம்ம என்ன தான் தப்பு பண்ணாலும் ஏஸ்பா என்ன பண்ணுவாங்க, ஏஸ்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அதனால் இந்த தண்டனையாக கொடுக்காதீங்க, என்னையால் தாங்க முடியாதுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக ஏஸ்பா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீ தப்பு பண்ணிட்டு உணர்ந்துட்டியா, சரி அடுத்து இந்த தப்பு பண்ணக்கூடாது. எப்படி வந்து ஏஸ்பா நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை மன்னிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்டோரி. ஒவ்வொரு கதையிலையும் வந்து தேவன் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி மன்னிப்பு இருக்குது, நீங்கள் மன்னிங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவரே வந்து நம்மளை ஒவ்வொரு நாளும், நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கூட தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டோம், ஏதாவது சின்ன தப்பாச்சும் பண்ணியிருப்போம். ஆனால் தேவன் என்ன பண்ணாங்க, சரி என் பிள்ளை வந்து அதை சொல்லிட்டானா நான் மன்னிச்சிடுவேன் அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய மன்னிப்பின் தேவனாக இருக்கிறாரு. அந்த மன்னிப்பை வந்து நம்மளுக்கு தந்திருக்காரு. இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு சர்க்கிள் முடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் சர்க்கிள் யார்? தேவனோட மன்னிப்பு. தேவன் வந்து நம்மளை அவ்வளோ அருமையாக வந்து மன்னிச்சிட்டு இருக்கார். அவர் கிறிஸ்து வாழ்ந்த டைமில் அவர் இருக்கிற எல்லா ஃபஸ்ட் அதிகாரத்துலேருந்து லாஸ்ட் அதிகாரம் வரைக்கும் காஸ்பிள் ஸ்கூலில் பார்த்தோன்னா அவர் யாரெல்லாம் அவர் பக்கத்தில் வர்றாரோ யாரையும் தள்ளியே விட மாட்டார். எல்லோரும் அந்த காலத்தில் என்னது, நோய் வந்துச்சுன்னா அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா நோய் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தவங்களையும் போய் மன்னிச்சு தான் இருக்கார். அந்த நோய்க்கு போகிறதுக்கு காரணம் என்னது, மன்னிப்பு. அந்த ஒவ்வொரு நோயும் வந்து அவங்களுக்கு மன்னிப்பினால் போகப்பட்டது. தேவன் பார்த்த எல்லா நபரையும் வந்து மன்னிச்சுட்டு தான் இருந்தார். தேவன் ஒரு நபரை கூட ஏதாச்சும் சாபமோ எதுவுமே கொடுக்கல. என்னை நம்பி வந்த பிள்ளைங்களை மன்னிக்கணும். அதே மாதிரி தான் தேவன் சொல்வார். இந்த ஃபுல் ஃபர்கிவ்னஸ்லேயும் தேவன் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் மன்னிங்க,
நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு விரோதமாக பண்ணாலும் மன்னிச்சு விட்டுருங்க. பழி வாங்குறதல், ஒரு வசனம் வரல, பழி வாங்குதல் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி தேவன் நம்மளை மன்னிச்சு, நம்ம என்ன தப்புனாலும் தேவன் நம்ம மன்னிக்கிறார். நம்மளும் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் மன்னிப்போம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ கிறிஸ்துவ வந்து நிறையா பேர் கல்லெறிஞ்சு அடித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, ரத்தம் கொட்டுது. ஆனாலும் என் பிதாவினிடத்துல கூட இருந்து பிரிகிற அளவுக்கு அந்த செகண்ட் இருந்துச்சு. ஐயோ என்னையால் முடியாதுன்ட்டு தேவன் சொன்னாங்க. ஏன்னா பிதாவுக்கும் அவருக்கும் இல்லை, அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகிற டைம். ஆனாலும் தேவன் வந்து என்னால் இதை தாங்க முடியலைன்னு சொன்னது என்னது, பிதாவுக்கும் அவருக்கும் இல்லை கனெக்ஷன் வந்து கட் ஆகிற அந்த டைம் வந்து தாங்க. ஆனால் அது எல்லாமே எதுக்காண்டி அவர் சகிச்சுக்கிட்டாரு? நம்மளை மன்னிக்கிறதுக்காண்டி, நம்மளை வந்து ரட்சிக்கிறதுக்காண்டி, நம்மளை வந்து நம்ம பண்ண எல்லா பாவத்தையும் வந்து மன்னிக்கிறதுக்காண்டி, நம்மளை வந்து அவ்வளோ மன்னித்து நம்மளை பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி கிறிஸ்துவையும் அடித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் அவர் என்ன சொன்னார்? இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார். இதே வார்த்தையை வந்து இன்னொருத்தவர் சொல்லியிருப்பார். கிறிஸ்து வந்து ஒரு ரோல் மாடல் செட் பண்ணியிருக்காரு. அவர் கிறிஸ்து, அவர் மன்னிப்பார். என்னையால் கிறிஸ்து அளவுக்குலாம் மன்னிக்கலாம் என்னையால் முடியாதுங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தவர் கிறிஸ்து மாதிரியே மன்னிச்சிருக்காரு. இதே வார்த்தையை தான், அவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். யார்? கிறிஸ்துவுக்கு அடுத்து அவர் தான் அடிக்கப்பட்டார். ஸ்தேவானையும் வந்து இதே மாதிரி தான் அடித்தாங்க. கிறிஸ்துவை எப்படி துன்பப்படுத்தினாங்களோ அதே மாதிரி துன்பப்படுத்தினாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்? ஏசப்பா மட்டும்தான் எக்ஸாம்பிள் இல்லை, நானும் எக்ஸாம்பிள் தான், எனக்கும் மன்னிக்க தெரியும். அதே அடியை நானும் வாங்குகிறேன், அதே அவமானத்தை எல்லாத்தையும் நான் வாங்குகிறேன். கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரோ அதே மாதிரி நானும் மன்னிப்பேன் அப்படின்ட்டு மன்னிச்சு காமிச்சிருக்காரு. நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிருக்காருன்னா, அடுத்தது நம்மளுக்கு வந்து அதே ரோல் மாடலாக ஸ்தேவான் இருந்திருக்கார். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷர்களும், இரத்த சாட்சிகள் சொல்கிறோம், எல்லாருமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அவங்கள அடிக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க? ஐயோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, அவங்கள மன்னிங்கன்னு தான் முக்கால்வாசி இரத்த சாட்சிகள் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி வரக்கூடிய காலங்கள்லேயும் நம்ம நிறைய பேர் வந்து அந்த இரத்த சாட்சிகளுக்கு அடுத்த நம்மளும் வந்து நான் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். ஏன்னா மன்னிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குதே, அவ்வளோ பெரிய சந்தோஷம். நம்ம வந்து மன்னிக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு கஷ்டப்படுறோமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கஷ்டமும் இல்லையே. மன்னிக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு கெட்டது நடக்குதா அப்படின்னு பாருங்கள், ஒன்றுமே நடக்கலை. அது மன்னிச்சிட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ நிறைவாக இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ சமாதானமாக இருக்கும், நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிது. அப்பாடா இதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட வந்து நிம்மதியாக பழைய மாதிரியே பேசலான்ட்டு நம்மளுக்கு எப்படி தோணுது. அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் மன்னிப்பு வாங்குறவங்களுக்கும் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு இதுக்கு மேலே இவங்கள்ட்ட இருந்து நம்ம பேசாமல் இருக்க தேவையில்ல, நம்ம பழைய மாதிரி இருந்துக்கலான்ட்டு அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிது. அதனால தான் நான் இந்த டாபிக் போட்டேன். ஹவு மச் இட் காஸ்ட், யூ நெவர் நோ ஹவு மச் இட் காஸ்ட். நம்மளுக்கு எவ்வளோ அது விலை மதிப்பு இருந்தது. யாராலையும் காசு கொடுத்து வாங்க முடியாது அந்த சந்தோஷத்தை. எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், மன்னிக்கிறப்ப கிடைக்கிற ஒரு சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காது. அப்பேற்பட்ட சந்தோஷத்தை தேவன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்களுடைய ஒரு குணாதிசயம் என்னதுன்னா மன்னிப்பு. ஒரு வசனம் வாசித்தப்ப அந்த வசனத்தை வந்து எடுக்க மறந்துட்டு ஒரு வசனம் வாசித்தப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிறிஸ்தவர்களுடைய குணாதிசயம் என்னதுன்னா மன்னிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த மன்னிப்பை நம்ம வெளியில் பார்க்குற எல்லாரும் நம்மளை வந்து இவங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லும்போது அப்போ நம்ம மன்னிக்கிற அந்த குணாதிசயத்தையும் தான் சேர்த்து பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த குணாதிசயத்தை வந்து உடையவர்களாக வாழ்வோம். ஆமென்.